ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லி உங்களை இன்னும் அவருக்குள்ளே வளர வைக்க அவர் விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப அழகாக தெளிவாக ஏசப்பா ஒரு வார்த்தைங்க சொல்லித்தராரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு காரியத்தை இங்கே சபைக்கு சொல்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் அவைகளுக்கு அடிமைப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு கிறிஸ்தவன் ரொம்ப தெளிவான சிந்தை உடையவனாக இருக்கணும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாத்தையும் இஷ்டம் போல் செய்யலாம் என்பது ஒரு நாளும் பைபிளில் எங்கேயும் சொல்லப்படலை. எப்படி வேளாம் வாழலான்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படி தான் வாழணும்னு கர்த்தர் சில அழகாக விதிமுறைகளை கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உண்மைதான். ஆனால் இதெல்லாம் தகுதி இருக்காதா அப்படின்றத அந்த ஃப்ரீவில்ல கர்த்தர் ஏசப்பா நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்போது தேவ சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே இந்த தகுதியா, இதை பண்ணால் உங்கள் நாமத்திற்கு மகிமையாக இருக்குமா, இந்த காரியத்தை நான் செஞ்சால் இந்த இடத்துக்கு நான் போனால் உங்கள் நாமத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வருமா அப்படின்ற தேவ சமூகத்தில் கேட்டு தெரிஞ்சு நடக்க பழகிக்கொள்ளணும். எனக்கு யாரையும் நான் கேட்க தேவையில்ல, நான் எப்படி வேணால் இருக்கலான்றது கர்த்தர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பவுல் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தகுதியாயிராது. அந்த சினிமா தியேட்டர் வாசலில் நிற்கிறதுக்கு உள்ளே போய் உட்காரதுக்கு எனக்கு அது தகுதி கிடையாது, அது தகுதி இல்லை. கண்ட பாடல்களை கேட்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, கண்ட குப்பைகளை பார்க்குறதுக்கு நான் தகுதி கிடையாது. காரணம், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற ஒரு காரியம் எப்போவுமே உங்களுக்குள்ளே ஆணியில் அடித்து உங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்குள்ளே வாழ்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஜீல் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கணும். தகுதி இல்லாததா அப்படின்ற வேறு பிரித்து பார்க்குற ஒரு சிந்தை எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு இந்த காலவெளியில் கேட்டிங்கன்னா, நேர் வழியில் ஆவியானவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட டிசர்னிங் ஸ்பிரிட் கார்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே உங்களை ஆஸ்வதிப்பார் என்று உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.